பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர். செங்கோட்டை ஒரு காலத்தில் கோலோச்சியவர். செங்கோட்டை வந்து அன்னைக்கு வந்து ஜெயலலிதா கிட்ட அவர் இருந்த நெருக்கம் உங்களுக்கு தெரியாது. கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க ஜெயலலிதா. செங்கோட்டை கிழிச்ச கோட்டை. அந்த அம்மா பர்கூர்ல தேர்தலில் நிற்கிறேங்குது. செங்கோட்டையன் தான் சொல்றார், பர்கூர் உங்களுக்கு சேஃப் கிடையாது. நான் அந்த மாதிரி அரசியல் ஒரு இளவும் தெரியாது. நீங்கெல்லாம் தூக்கி விட்டது தான். நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் என்னை தோக்கடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டுச்சு. தோக்கடிச்சிருவாங்க மாட்டார். என்னதான் சொல்றீங்க, எதுக்கு சேஃப்டி சேர்க்க நீங்க காங்கேயத்தில் நில்லுங்க. காங்கேயத்தில் வேட்புமனு போட்டாங்க. அவர் சொன்ன மாதிரியே பர்கூர்ல வந்து சுகவனங்கிற ஒரு திமுக அட்ரஸ் இல்லாத ஒரு திமுக காரர் தோக்கடிச்சு விட்டார். அப்பதான் அந்த மாதிரி தெரிஞ்சது, சீஃப் மினிஸ்டர் கூட தோக்கடிப்பாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கும்போது மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்று பக்தவச்சலம், இன்னொன்று ஜெயலலிதா. மற்றவங்கெல்லாம் பதவியில் இருக்கும்போது தோற்கடிக்கப்படவே இல்லை. இவங்க 2 பேர் தான் தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்பதான் அந்த மாளுக்கு தெரிஞ்சது. சசிகலா வர்ற வரலும் செங்கோட்டை வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்தாருங்க. 3 பேர் தான். நாங்க அப்போ எங்க அண்ணெல்லாம் மந்திரி, அது ஜெயலலிதா கிட்ட எம்ஜிஆர்கிட்டையும் இருந்தாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு கட்சியில் இதானதுக்கு பிறகு செங்கோட்டையனை தாண்டி யாரும் இது பண்ண முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள். அதனால தான் தேடி பிடிச்சி அவர்கிட்ட கட்சியை கொண்டு போய் விட்டா ஒருவேளை அவர் ரிவைவ் பண்ணிடலாம். மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமை உருவாச்சுன்னா இவங்களை வச்சு ஜெயிக்கலாங்க.